ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போகிற குறிப்பு மிகவும் முக்கியமான குறிப்பு, எல்லாத்துக்கும் பயன்படுற குறிப்பு. நம்ம இப்போ சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லார் வீட்லேயும் பார்த்தோன்னா சில்வரில் தான் இருக்கும். அதாவது எவர் சில்வர் யூஸ் பண்ணுவோம், சிலது பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் ஆரோக்கியமே கிடையாது, கேடு தான். அது இப்போ யூஸ் பண்ணுறது யாரும் நிறுத்த முடியாது, ஏன்னா நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அது இல்லாமல் சமையலும் கிடையாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் செம்பு பாத்திரத்தோட மகிமையை உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக செம்பு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி குடிங்க, அதோட யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பவர் இருக்குது, உடம்புக்கு சத்து இருக்குது. அதாவது அந்த காலத்தில் செம்பு யூஸ் பண்ணுவாங்க. பெரியவங்க சும்மா சொல்லலை, எல்லாமே காரணமாகவும் நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்காதது எதுவோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. அதில் எல்லாத்துலேயுமே அந்த காலத்தில் பெரியவங்க சொன்ன எல்லாத்துலேயுமே ஒரு ரீசன் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி தான் செம்பு பாத்திரம் இப்போ மோஸ்ட்லி யார் வீட்லேயுமே இருக்கவும் இருக்காது. ஆனால் இப்போ அது வந்துட்டு இருக்கு. ஒரு நியூ கலெக்ஷன்ஸில் இப்போ செம்பு பாத்திரம் கிடைக்குது. அதில் எவ்வளவோ சத்து இருக்குது. இப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன் என்னென்ன அப்படின்னு. செம்பு பாத்திரத்தினால நம்ம தண்ணி குடிக்கிறதுனாலையோ, மற்ற சமையல்கள் நம்ம சாப்பிட்றதுனாலையோ, அதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்றதுனாலோ உடலில் உள்ள கொழுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடலில் உள்ள கொழுப்புக்களை ஆற்றலாக மாற்றும் செயலை முக்கிய பங்கை வகிக்கிறது. அதாவது கொழுப்புனாலே கொலஸ்ட்ரால் தான், அதனால எவ்வளவோ கேடு வரும். ஆனால் அந்த கொழுப்பை ஆற்றலாக பயன் தரக்கூடிய நல்ல விஷயத்துக்கு அப்படியே மாற்றுற சக்தி செம்பு பாத்திரத்தில் இருக்குங்க. ஸோ செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிங்க. அதோட கர்ப்ப காலத்தில் செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிச்சு வர கருவில் வளர சிசு இருக்குது பார்த்தீங்களா, அதோட மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்குமா, ஆரோக்கியமாக கரு வளருமா, அதோட மூளை வளர்ச்சியும் நல்லபடியாக இருக்குமா. அவ்வளோக்கும் உண்டான பவர் செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறதுல இருக்குது. அப்புறம் உடலில் உள்ள பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் வைரஸ் தொற்றுகளை அழுத்தி விடும். அந்த ஒரு பவர் செம்பு பாத்திரத்தில் நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும். நோய் தொற்றுகளை அழிக்கக்கூடிய பவர் செம்பு பாத்திரத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதய நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதய நோய்களால் வர ஆபத்தை குறைக்கும். அந்த ஒரு பவரும் செம்பு பாத்திரத்தில் இருக்குது. செம்பில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ செம்பில் தண்ணி குடிக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமும் கூட. குழந்தைங்களும் கர்ப்பிணி பெண்களும் எல்லாருமே செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிங்க, உங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த். ஓகேங்களா, இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட முடியாது. தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.